ஆஸ்திரேலியா வெஸ்ட் இண்டீஸுக்கு இடையில தேர்ட் ஓடிஐ மேட்ச் மனுகா ஓல் கான்பரால நடக்க போகுது. இந்த மேட்சோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ GLSL டீம் எப்படி மேக் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். மனுகா ஓல் கான்பரா பொறுத்த வரைக்கும் நல்ல ஃப்ளாட் ட்ராக், பேட்டிங் ஃப்ரெண்ட்லி பிச்சாக கன்சிடர் பண்ணலாம். ஹார்ட் சர்ஃபேஸ், கொஞ்சம் பேஸ் அண்ட் பவுன்ஸ் ஆஃபர் பண்ணும். பட் பால் பேட்டுக்கு நல்லா வரும். பேட்டர்ஸால் நல்லா ஸ்ட்ரோக் ஆட முடியும். பேட்டிங்குக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே டாஸ் ரொம்ப குரூஷியல். இங்கே நடந்த 10 மேட்ச்சில் 9 மேட்ச் டாஸ் வின் பண்ண கேப்டன் தான் மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டாக இங்கே 2020 இந்தியா ஆஸ்திரேலியா கடையில் ஓடிஐ மேட்ச் நடந்தது. அதில் இந்தியா ஸ்கோர் பண்ண 302 ரன்ஸை ஆஸ்திரேலியா க்ளோஸாக வந்து 13 ரன்ஸ் வித்தியாசத்தில் தோத்தாங்க. ஓவராலாக இங்கே 10 ஓடிஐ மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் 8 மேட்ச் பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீமும் 2 மேட்ச் சேஸ் பண்ண டீமும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோராக 309 ரன்ஸ் இருந்திருக்கு. இங்கே ஹையஸ்ட் ஸ்கோர் 411 ரன்ஸை சவுத் ஆஃப்ரிக்கா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோராக ஆப்கானிஸ்தான் 162 ரன்ஸுக்கு ஆல் அவுட் ஆயிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்னு பார்த்தா below 200 2 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. 252 299 1 டைம் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. above 300 7 டைம்ஸ் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா ஆல்ரெடி இந்த சீரீஸை வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சுக்கு மேத்யூ ஷாட் அவைலபிள் இல்லை. பென் மெக்டோர்மாட் ஸ்குவாடில் ஆடாயிருக்காரு. தென் ஜோஸ் ஹேசல்வுட்டும் அவைலபிள் இல்லை. ஸ்பென்சர் ஜான்சன் ஸ்குவாடில் ஆடாயிருக்காரு. தென் சேவியர் பார்ட்டட் செகண்ட் மேட்ச்லேருந்து ரெஸ்ட் கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. பட் இந்த மேட்சுக்கு ஸ்குவாடில் நேம் இருக்குது. ஸோ 11ல் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். ஹேசல்வுட்டுக்கு பதிலாக பார்ட்லெட் உள்ள வர சான்ஸ் இருக்குது. இல்லை ஸ்பென்சர் ஜான்சன் இல்லை லான்ஸ் மோரிஸை எடுத்துகிட்டு வராங்களா பார்க்கணும். தென் மேத்யூ ஷாட்டுக்கு பதிலாக பென் மெக்டோர்மாட்டை உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்க. விண்டீஸ் பொறுத்த வரைக்கும் பெஞ்சில் இருக்கிற பிளேயர்ஸுக்கு சான்ஸ் கொடுப்பாங்களா பார்க்கணும். லாஸ்ட் மேட்ச்சில் கெவன் ஹோட்ஸ் அண்ட் ஹைடன் வால்ஸை ட்ராப் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சுக்கு உள்ளே எடுத்துகிட்டு வருவாங்களா பார்க்கணும். ஆஸ்திரேலியா விக்கெட் கீப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜோஸ் இங்கிலீஷ் அண்ட் பென் மெக்டோர்மாட். இங்கிலீஷ் தான் ஒர்க் பண்ணுவார். இங்கிலீஷ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. இந்த வென்யூவில் ஓடிஐஸ் ஆடினதில்லை. பட் T20ஸில் கிரேட்டாக இல்லை. இங்கே அல்சாரி ஜோசஃபோட இனிஷியல் ஓவர்ஸை தாக்கு பிடிக்க முடியுமா பார்க்கணும். மெக்டோர்மாட் 6th டவுனில் பேட்டிங் ஆடுறதுக்கான சான்சஸ் அதிகம். லாஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டில் 100 எல்லாம் அடிச்சிருக்காரு. எகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ் கிரேட்டாக இல்லை. பட் இந்த வென்யூவில் BBLல நல்லா ஆடிருக்காரு. டவுனில் பேட்டிங் ஆடுறதால எந்த அளவுக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும் பார்க்கணும். ஃப்ராசர் மெக்கருக்கு பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. குயிக்காக ஆடக்கூடிய பிளேயர். ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. பட் பெருசாக ட்ரஸ்ட் பண்ண முடியலை. இனிஷியலாக ஃபோர்டே அண்ட் அல்சாரி ஜோசஃபை ஃபேஸ் பண்ண முடியுமா பார்க்கணும். பட் GLல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்டீவன் ஸ்மித் நம்பர் 4ல் பேட்டிங் ஆடுறாரு. டீமோட கேப்டன் ஸ்மித் இந்த வென்யூவில் சூப்பராக ஆடிருக்காரு. இங்கே 4 மேட்ச் ஆடி 3 50s அடிச்சிருக்காரு 68 ஆவரேஜில். அகெயின்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸும் 60 ஆவரேஜில் ஆடிருக்காரு. மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணணும். லபுஷன் நல்ல பிளேயர். பெரிய ஸ்கோர் கன்சிஸ்டண்டாக அடிக்கக்கூடிய பிளேயர். பட் ரீசெண்டாக பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா ஸ்டார்டிங் கிடச்சிது. பட் அதை பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியலை. டாப் ஆர்டர் ஏர்லி அவுட் ஆகிட்டா ஸ்டெடி பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். லெக் பிரேக் பவுலரும் கூட. பட் இங்கே பவுலிங் சான்சஸ் கிடைக்கிறது கஷ்டம். இந்த வென்யூவில் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. கேமரூன் கிரீன் 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. ரீசன்ட் ஃபார்ம் நல்லா இருக்குது. ஸ்டெடி பண்ணி ஆட ட்ரை பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஆல்மோஸ்ட் 8 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணி 2 விக்கெட்டும் எடுத்திருந்தாரு. பட் செகண்ட் மேட்ச்சில் பவுலிங் சான்ஸ் கிடைக்கல. ஆரோன் ஹார்டி அண்ட் சதர்லேண்ட் பவுலிங் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்சுக்கு ஹேசல்வுட் இல்லாததால் சம் ஓவர்ஸ் பவுல் பண்ண சான்சஸ் இருக்குது. டீமில் ட்ரை பண்ணணும். ஆரோன் ஹார்டி லாஸ்ட் மேட்ச்சில் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் நல்லா பண்ணியிருந்தார். நல்ல பிளேயர். பட் பேட்டிங்கில் 7th டவுனில் ஆடுறாரு. டாப் ஆர்டர் ஏர்லி அவுட் ஆனால் மட்டும்தான் சான்ஸ் கிடைக்கும். தென் பவுலிங் போடுறதும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் லாஸ்ட் மேட்ச் நல்லா பவுல் பண்ணதால் பவுலிங் சான்ஸ் கிடைக்கும்னு தோணுது. இந்த வென்யூவில் பவுலிங்கில் 4 மேட்ச்சில் 4 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சதர்லேண்ட் லாஸ்ட் மேட்ச் பவுலிங்கில் 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. சதர்லேண்ட் எப்பவும் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா ஆடுவார். தென் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல. பட் ஆல்மோஸ்ட் 7-8 ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. தென் பேட்டிங்லையும் டீசெண்டாக ஆட முடியும். ஆடம் சாம்பா 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பட் பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. BBLல இந்த வென்யூவில் நல்லா பவுல் பண்ணியிருக்காரு. எகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸும் சூப்பராக பவுல் பண்ணியிருக்காரு. ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். சீனபாட் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் அண்ட் பவுலிங்கில் கலக்கியிருந்தார். 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு.
டெத்தில் 2-3 ஓவர்ஸ் வரைக்கும் பவுல் பண்ணுறாரு. இந்த வென்யூவில் பெருசாக நம்பர் இல்லை, பட் டீமில் ட்ரை பண்ணணும். சேவியர் பேட்லெட் இருந்தால் மஸ்டாக ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் 4 விக்கெட் எடுத்திருந்தாரு எகென்ஸ்ட் வெஸ்ட் இண்டீஸ். டீசன்ட் பேட்டரும் கூட. தென் ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் லான்ஸ் மோரிஸுக்கு சான்ஸ் கிடைக்குமா பார்க்கணும். ஸ்பென்சர் ஜான்சன் இருந்தால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், விக்கெட்ஸ் எடுக்க முடியும். வெஸ்ட் இண்டீஸ் விக்கெட் கீப்பர் பொறுத்த வரைக்கும் ஷாய் ஹோப் நல்ல பிளேயர். லாஸ்ட் மேட்ச்சில் நல்லா ஸ்டார்டிங் கிடச்சிது, பட் அதை பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியலை. கன்சிஸ்டண்டாக பெரிய ஸ்கோர் அடிக்கக்கூடிய பிளேயர், ஸோ டீமில் ட்ரை பண்ணணும். அத்தனேஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. நல்ல பிளேயர், பட் இங்கே ஆஸ்திரேலியாவில் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. இந்த வென்யூவில் பேட்டர்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், ஸோ ஜிஎல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒட்லே 1 டவுனில் பேட்டிங் ஆடுறாரு. நல்ல பிளேயர், லிஸ்டியில் நல்ல ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காரு. பட் இங்கே கண்டிஷன்ஸ் மொத்தமாக டிஃப்ரெண்ட், ஸோ எப்படி ஆட போகிறாரு பார்க்கணும். கேசி கார்டி லாஸ்ட் 2 மேட்சும் நல்லா ஆடியிருந்தார். கன்சிஸ்டண்டாக ஆட முடியுமா பார்க்கணும். 35 ஆவரேஜில் ஓடிஎஸில் ஆடியிருக்காரு. டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரோஸ்டன் சேஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர். லாஸ்ட் 2 மேட்சும் பேட்டிங்கில் டீசெண்டாக ஆடியிருந்தார். தென் பவுலிங்கில் குடகேஷ் மோட்டே மட்டும்தான் ஸ்பின்னர். ஸோ சேஸ் ஆல்மோஸ்ட் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ண சான்சஸ் இருக்குது. அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியாவும் டீசெண்டாக ஆடியிருக்காரு, ஸோ டீமில் ட்ரை பண்ணலாம். ரொமாரே ஷெப்பர்ட் ஆல்மோஸ்ட் 8 ஓவர் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்டும் எடுத்திருந்தார். டெத்தில் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. தென் டீசென்ட் பேட்டரும் கூட. லாஸ்ட் ஓவர்ஸில் குயிக்காக 30-35 ரன்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும், ஸோ மஸ்டாக டீமில் ட்ரை பண்ணணும். ஜஸ்டின் கிரீவ்ஸ் பேட்டிங் ஓப்பன் பண்ணுறாரு. ஓடிஎஸில் பெருசாக நம்பர்ஸ் இல்லை. டீசென்ட் பவுலரும் கூட, பட் பவுலிங் சான்சஸ் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. அல்சாரி ஜோசப் இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியா 4 மேட்ச்சில் 8 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. குடகேஷ் மோட்டே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச்சில் 3 விக்கெட்ஸ் எடுத்திருந்தார். 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஆஸ்திரேலியா மிடில் ஸ்பின்னர்ஸ் கிட்ட ஸ்ட்ரகிள் ஆகிற பேட்டர்ஸ் இருக்காங்க, ஸோ டீமில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒஷேன் தோமஸ் ரீசன்ட் ஃபார்ம் பெருசாக இல்லை. லாஸ்ட் மேட்ச்சில் 4 ஓவர் மட்டும்தான் பவுல் பண்ணியிருந்தார். அகெயின்ஸ்ட் ஆஸ்திரேலியாவும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் பவுல் பண்ணியிருக்காரு. 4 டே இனிஷியல் அண்ட் டெத் ஓவர்ஸ் பவுல் பண்ணுறாரு. ஆல்மோஸ்ட் 10 ஓவர் கம்ப்ளீட் பண்ணுறாரு. பட் பெருசாக விக்கெட்ஸ் எடுக்க முடியலை. டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணுறதால டீமில் கன்சிடர் பண்ணலாம். ஸ்மால் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர்ஸில் ஷாய் ஹோப்பை ட்ரை பண்ணலாம். இங்கிலீஷை வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தென் பேட்டர்ஸில் ஸ்டீவன் ஸ்மித் அண்ட் லபுஷன். ஆல்ரவுண்டர்ஸில் சேஸ், கிரீன், ஷெப்பர்ட், தென் அருண் ஹார்டி. பவுலர்ஸில் ஆடம் சாம்பா, அல்சாரி ஜோசப், சீன் அபாட், தென் குடகேஷ் மோட்டேவை ட்ரை பண்ணலாம். சேவியர் பேட்லெட் இருந்தால் ஹார்டிக்கு பதிலாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கேமரன் கிரீன், ஸ்டீவன் ஸ்மித், ஷெப்பர்ட், தென் ஷாய் ஹோப் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் டீம் பொறுத்த வரைக்கும் ஃப்ராசர் மெக்கர்க், ஒட்லே, அத்தனேஸ், தென் சதர்லேண்ட், ஸ்பென்சர் ஜான்சன், ஃபோர்டேவை எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கில் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ஃப்ராசர் மெக்கர்க், சதர்லேண்ட், தென் ஸ்பென்சர் ஜான்சன் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். மேலும் இதே மாதிரி வீடியோஸுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கிரிக்கெட் பேசுவோம் டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் மினிட்ஸில் டீம் அண்ட் அப்டேட்ஸ் டெலகிராமில் கொடுக்கப்படும். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மிக்க நன்றி.